வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருந்து கால் அட்டன் பண்ணி பேசினா, வீட்டுக்கு போகாத, அங்கே இருக்கிறது நான் இல்லை, அது வேற யாரோ, என்ன மாதிரியே ஒருத்தன் அங்கே இருக்கான், அவன் உன்னை கொலை பண்ணியிருக்கான், போகாத போகாத நான் ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஃபோன் கட் ஆகுது. எதையுமே கண்டுக்காம இந்த பொண்ணு பேசாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. அதான் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் கிச்சனில் தான் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பான இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ணி இப்படி கடுப்பேற்ற எல்லாமே நான் பயமுறுத்த பார்க்காத, நான் ஒன்றும் பயப்படவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அவங்க ஹஸ்பண்டோ நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல, ஃபோனை கூட தொல்ல, காய்கறி தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருன்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு எதை நம்புறது எதை நம்ப வேணான்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த பொண்ணு சந்தேகத்தோட அட்டன் பண்ணி, யாரா நீ, எதுக்குடா தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கேன்னு கேட்டா, இங்க பாரு நீ வீட்டுக்கு போயிட்டியா, வீட்டுல இருக்கிறது நான் இல்ல, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, அங்க இருக்கிறது என்ன மாதிரியே இருக்க இன்னொருத்தன், அவனை நம்பாத, அவன் உன கொலை பண்ணிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க போன்ல. எது உண்மை எது பொய்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்தோட நின்று அந்த பொண்ணு கத்திய வச்சு அந்த பையனை ஒரே போட்டு தள்ளிட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு புரியுது, செத்து போனவன் தான் ஹஸ்பண்ட், போன்ல இருந்தவன் தான் இப்படி பண்ண வச்சிட்டான்னு தேம்பி தேம்பி அழுகிறா.